ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே விசேஷமாக இந்த 11ஆம் மாதத்திலே கூட இந்த 9ஆம் நாளன்று இப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக நான் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக இந்த நாளிலே கூட ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்த அன்பான சபை போதகர் அவர்களுக்கும் திருச்சபை மக்களாகிய உங்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் ஒரு சின்ன செய்தியை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னுடைய செய்தியில் நிறையா கரெக்ஷன் இருக்கும், ஆனால் கலெக்ஷன் இருக்காது. நான் முன்னாடி சொல்லிடுறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதங்களின் புத்தகம் 23ஆம் சங்கீதத்தை நாம் இப்போது வாசிக்க கேட்டோம். இந்த சங்கீத புத்தகம் ஆகிய 23ஆம் சங்கீதம் ஒரு விசேஷ வாய்ந்த சங்கீதம். 150 சங்கீதம் கொண்ட அந்த புத்தகத்தில் இந்த 23ஆம் சங்கீதத்தில் நிறைய மகத்துவங்கள் அடங்கியிருக்கிறது, நிறைய காரியங்கள் அடங்கியிருக்கிறது. அந்த 23ஆம் சங்கீதத்தில் ஒரே ஒரு 6 வசனம் மாத்திரம்தான் இருக்கிறது. இன்றைக்கு தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட எல்லாம் பிள்ளைகளும் மனப்பாடமாய் சொல்லுகிற ஒரு சங்கீத புத்தகம் எது என்று சொன்னால் இந்த 23ஆம் சங்கீதம். கனவிலே கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு சொல்ல தெரியாது, ஏன்னா நமக்கு அவ்வளோ மெமரி கிடையாது. அதனால் மனப்பாடமாக ரொம்ப வேகமாய் சொல்லக்கூடிய சங்கீதங்களின் புத்தகம் தான் இந்த 23ஆம் சங்கீதம். இப்படி பெயர் பெற்ற இந்த 23ஆம் சங்கீதத்தில் கூட அநேக செய்திகள் இந்த சங்கீதத்தில் அடங்கியிருக்கிறது. நிறைய எத்தனையோ லட்சக்கணக்கான செய்திகளை இந்த 23ஆம் சங்கீதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு கூட இந்த 23ஆம் சங்கீதம் யாரால் எழுதப்பட்டது, எப்படி எழுதப்பட்டது, எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது, எந்த நிலைமையில் எழுதப்பட்டது என்பதை தான் இன்றைக்கு எனக்கு கிடைத்த கொஞ்சம் அறிவு நிமித்தமாக. நமக்கு வேத ஞானமெல்லாம் அவ்வளோ இருக்காது. ஐயா அவங்க பேசுகிறாங்க, பாஸ்டம்மா பேசுகிறாங்க, நிறையா செய்தியை நான் கேட்பேன். அதிலிருந்து கட் பண்ணி ஒரு பிட்டாக எடுத்து ஒரு செய்தியாக நான் உருவாக்குறது தான் என்னுடைய பழக்கம். ஏன்னா நிறையா அவ்வளோ பைபிள் படிக்கிறதுக்கெல்லாம் நேரம் எனக்கு கிடைக்குது, ஆனால் படிக்கிறதுக்கு சோம்பேறிதானம். இருந்த போதிலும் கர்த்தர் இந்த நாளிலே கூட இந்த வார்த்தையை கொண்டு பேசுவாராக. சின்ன ஒரு எக்ஸசைஸ். வெங்கடேஷ் பிரதர் சொன்ன மாதிரி கையை தூக்க காலை தூக்கனெல்லாம் சொல்ல மாட்டேன். என்னுடைய எக்ஸசைஸ் எப்படி அப்படின்னாக்கா வாயில் தான் நம்ம இப்போ எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். சரி, அந்த 23ஆம் சங்கீதத்தை யாராவது ஒருத்தர் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம், முதல் அடியை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். போதும், செய்தியின் தலைப்பு இதுதான். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் சொன்ன எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, நான் 7 முறை நான் கவுண்டிங் கொடுப்பேன். நீங்கள் 7 முறை என்ன பண்ணோம், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் முதல் முறை சொல்ல போகிறோம். 2வது முறை அதை விட கொஞ்சம் சவுண்டு அதிகமாக சொல்ல போகிறோம். 3வது முறை அதை விட சத்தமாக சொல்ல போகிறோம். ஏன்னா இன்றைக்கி என்னன்னு தெரியல, சபையில் நிறைய பேர் குறைஞ்சிருக்கிறாங்க. நான் செய்தி கொடுக்குறதுன்னு தெரிஞ்சே நிறைய குறைஞ்சிட்டுருக்கிறாங்க நினைக்கிறேன். அப்போ என் செய்தி எப்படி இருக்கும் பாருங்கள். கர்த்தர் நல்லவ. நான் ஒரு முறையாக கவுண்ட் பண்ணுவேன், நீங்கள் ஒரு முறையாக உங்கள் சத்தத்தை உயர்த்தி சொல்லணும். ஏன்னா இந்த வார்த்தையில் அவ்வளவு ஜீவன் இருக்கிறது, அவ்வளவு மகத்துவம் இருக்கிறது. ரெடியா? ஓகேவா? சரி. த ஃபர்ஸ்ட் டைம். இல்லை நான் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன், நீங்கள் ஒழுங்காக சொல்ல. நீங்கள் பாருங்கள், நான் சொன்னதே புரிஞ்சிக்கல போல் தெரியுது. சரி, நான் கவுண்ட் பண்ணுவேன், நீங்கள் சொல்லினே வரணும். 7 முறை சொல்ல போகிறோம். சரி, ஓகேவா? த ஃபர்ஸ்ட் டைம், த செகண்ட் டைம், the third time, the fourth time, the fifth time, the sixth time. 7வது முறை சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா இந்த செய்தியை புரிஞ்சுன்னு எங்கே சொல்லணும். 6 முறை சொல்லிட்டோம், இந்த செய்தி புரியாமல் நம்ம சொல்லக்கூடாது இல்லை. அதனால் 7வது முறை நான் சொல்ல வைக்க மாட்டேன். இந்த செய்தி புரிஞ்சால் நீங்களே உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் சத்தமாக இந்த வார்த்தையை சொல்ல போகிறீங்க. ஓகேவா?
சரி, கண்களை மூடி நாம் ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே எங்களோடு நீ பேசுகிற தேவன், மறைப்பொருள்களே என் தேவனாகிய கர்த்தனை விலக்கி காண்பிக்கிறவர், எங்களுக்குள்ள இருக்கிற சோர்வெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர், என்னோடிருக்கவே எழுந்திருந்தோர். என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர், என்னோடிருக்கவே எழுந்திருந்தோர். விண்ணுலங்குயர்ந்தோர் விண்ணுலம் சிறந்தோர், மித்திரனே சுக பத்திரமருளும் என் மீட்பர் உயிரோட்டிருக்கையிலே இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவமன்னி பலிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவினுள் என்னையும் எடுப்பார். என் மீட்பர் உயிரோட்டிருக்கையிலே இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. போனது போகட்டும், புவிவசை பேசட்டும், பொல்லா நம்புகள் எய்திடட்டும். போனது போகட்டும், புவிவசை பேசட்டும், பொல்லா நம்புகள் எய்திடட்டும். ஆனது ஆகட்டும், அருள்மழை பெய்திடும், அன்பும் மிகும் பேரின்பமென கருள். மீட்பர் உயிரோட்டிருக்கையிலே இருக்கையிலே என்ன குறையுண்டு நீ சொல் மனமே. ஆசி செய்திடுவார், அருள் மிக அளிப்பார், அம்பாரதனில் எனக்காய் ஜெபிப்பார். ஆசி செய்திடுவார், அருள் மிக அளிப்பார், அம்பாரதனில் எனக்காய் ஜெபிப்பார். மோசமே மறைப்பார், முன்னமே நடப்பார், மோட்ச வழி சத்தியம் வாசல் உயிரேனம். என் மீட்பர் உயிரோட்டிருக்கையிலே இருக்கையிலே என்ன குறையுண்டு நீ சொல் மனமே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமீன். சரி, இஸ்ரவேல் தேசம் செழிப்பான ஒரு தேசம், அழகான ஒரு தேசம், ஆண்டவர் வாக்களித்த ஒரு உன்னதமான ஒரு தேசம். அந்த தேசத்தை குறித்து நாம் நிறையா கேள்விப்பட்டிருப்போம். அநேக வருஷத்துக்கு முன்பாக இஸ்ரவேல் தேசத்தினுடைய நிலைமை என்ன, இஸ்ரவேல் தேசத்தினுடைய காரியம் என்ன என்று சொல்லி அவ்வளவா செய்தித்தாளிலே அநேகமாய் வருவது கிடையாது. வேதத்தில் நாம் படித்து தான் நிறைய தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் இப்போது எந்த செய்தித்தாளை நீங்கள் திருப்பினாலும், எந்த சேனலை திருப்பினாலும் இஸ்ரவேல் என்ற அந்த பெயர் இல்லாத செய்தியே இருக்காது. இப்படி இந்த இஸ்ரவேல் தேசத்தில் யோர்தான் ஆறுகளும், வெண்பனி மலைகளும், எர்மோன் மலைகளும்,
திராட்சை தோட்டங்களும் ஒலிவமர தோப்புகளும் அத்திமர தோப்புகளும் பயங்கரமான வளம் மிக்க ஒரு தேசமாக ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை உண்டாக்கியிருக்கிறார். சமீபத்தில் தந்தி செய்தியில் நேராக அங்கிருந்து போய் ஒளிபரப்பு செய்தார்கள். அங்கே இருக்கிற யுத்தத்தை குறித்து இங்கே தமிழ்நாட்டிலிருந்து 5000 கிலோமீட்டர் இஸ்ரவேல் தேசத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் இங்கிருந்து போய் நேரடியாக ஒளிபரப்பு செய்தார்கள். அதில் ஒளிபரப்பு செய்யும் பொழுது அந்த செய்தியாளர் சொல்லுகிறார், எல்லாத்தையும் படம் பிடிச்சு காமிக்கிறார் அந்த தேசத்தை குறித்து. இந்த தேசம் ஒரு நேரத்தில் இதனுடைய மண்ணெல்லாம் தரமற்றதாக இருந்தது, இது வனாந்தரமாக இருந்தது, ஒன்றத்துக்கும் உதவாததாக இருந்தது. ஆனால் இப்பொழுது எங்கு பார்த்தாலும் இந்த இஸ்ரவேல் தேசத்தில் செழிப்பும் செழுமையும் எல்லாம் பஞ்சமே இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி தந்தி நியூஸில் சமீபத்தில் ஒரு நியூஸை எல்லாம் உலகத்துக்கு பரப்பினார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, விசேஷமாக இந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு டூராக போய் அங்கே பார்க்குறாங்க. இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், எத்தனை பேர் இஸ்ரவேல் தேசத்துக்கு வருவதற்கு உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறது? கையை தூக்கங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். ஒரு 3 பேர் தூக்கி இருக்கிறீங்க, நல்லது தான். 45,000 ரூபாய் டிக்கெட்டு, போகிறதுக்கு 45, வரத்துக்கு 45, மொத்தம் 90. செலவுக்கெல்லாம் கொஞ்சம் எடுத்துங்க. ஒரு லட்சம் ரூபாய் இருந்தால் அழகாக போய் அந்த தேசத்தை பார்த்துட்டு வந்துடலாம். ஆனால் நான் சொல்கிறேன், உங்களை டிக்கெட்டே இல்லாதபடிக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு போவதற்கு நான் பிரயாசப்படுறேன். இப்போ உங்கள் நினைப்பெல்லாம் எப்படி இருக்கணும்னு தெரியுமா? நான் வீஜ்ரா நகர் இல்லை ஜெகநாதன் நகர் இந்த டவுன்ஷிப்பில் நான் இல்லை. இப்போ நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னா, நான் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி உங்கள் நினைவு அப்படியாக இருக்க வேண்டும். அப்போ தான் நான் கொடுக்குற செய்தி புரியும். இல்லாட்டி கண்டிப்பாக என்ன பண்ணுவது புரியாது. ஓகேங்களா? சரி, பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னா சொல்லுங்களேன். இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறீங்க. ஓகேவா? சரி, கர்த்தர் நல்லவர். நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. இஸ்ரவேல் தேசம் என்பது செழிப்பு நிறைந்த தேசம், செழிப்புக்கு பஞ்சமில்லாத தேசம். யோர்தான் ஆறுகளும் வெண்பனி மலைகளும் எர்மோன் மலைகளும் திராட்சை தோட்டங்களும் ஒலிவ தோப்புகளும் அத்திமர தோப்புகளும் பயங்கரமான ஒரு செழிப்பு நிறைந்த ஒரு பகுதி தான், ஒரு தேசம்தான் இஸ்ரவேல் தேசம். இந்த தேசத்தில் நல்ல கவனிங்க, இந்த தேசத்தில் யூதேயா என்ற ஒரு வறண்ட பாலைவனம் ஒன்று இருக்கிறது. இந்த யூதேயா பாலைவனம் நல்லா, இப்போ வேலூர் மாவட்டம் அப்படின்னாக்கா, வேலூர் மாவட்டம் குறித்து வேலூர் பேரை கேட்டாவே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? எஸ், வெயிலூர். இது வெயிலூர் அப்படின்னு வாங்க. ஆனால் வேலூர் மாவட்டத்தில் எவ்வளோ நீங்கள் உள்ளே போய் சில கிராமங்களை பார்த்தீங்கன்னாக்கா செழிப்பான பகுதிகள் அங்கேயும் அடங்கி இருக்கிறது. அதே போலத்தான் இந்த இஸ்ரவேல் தேசம் என்பது செழிப்பான தேசம், செழிப்புக்கு பஞ்சமில்லாத தேசம், குறையில்லாத தேசம், செல்வங்கள் கொட்டி கிடக்கிற தேசம், பழங்களும் பலவிதமான கனிகளும் மிகுந்து கொட்டி கிடக்கிற தேசம். ஆனால் அந்த தேசத்துக்குள்ளே யூதேயா என்ற ஒரு பாலைவனம் இருக்கிறது. இந்த யூதேயா பாலைவனம் என்பது வேதத்திலே மிகவும் பிரசித்த பெற்ற ஒரு யூதேயா பாலைவனம் என்பது பிரசித்த பெற்ற இடமாக இருக்கிறது. இந்த பாலைவனத்தினுடைய காரியம் என்ன அப்படின்னா, இந்த பாலைவனத்தில் தான் யோவான் ஸ்நானகன் அதிக நேரத்தை செலவு செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவும் 40 நாள் உபவாசம் இருந்தாரே, அது இந்த யூதேயா பாலைவனத்தில் தான். அது மாத்திரமல்ல, தாவீது அலைந்து திரிந்த இடமும் இந்த யூதேயா பாலைவனம் தான். அது மாத்திரமல்ல, ஆபிரகாம் முதல் கூடாரத்தை போட்ட இடமும் இந்த யூதேயா பாலைவனம் தான். நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் தேசம் ஒன்று இருக்கிறது, செழிப்பான தேசம், செழிப்புக்கு பஞ்சமில்லாத தேசம். அந்த தேசத்துக்குள்ள ஒரு பாலைவனம் இருக்கிறது. அது என்ன பாலைவனம்? அது யூதேயா பாலைவனம். நல்ல கவனிங்க. இப்போ இந்த யூதேயா பாலைவனம் என்பது எப்படிப்பட்ட பாலைவனம்? எப்படிப்பட்ட பாலைவனம்? நல்லா கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, இந்த யூதேயா பாலைவனம் என்பது உஷ்ணம் நிறைந்த ஒரு பாலைவனமாக இருக்கிறது. நல்ல செழிப்பான தேசம்தான், செழிப்புக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் அதற்குள்ள ஒரு பாலைவனம், அந்த பாலைவனத்துக்கு பேர் யூதேயா. இந்த யூதேயா பாலைவனத்தில் இந்த பாலைவனத்தினுடைய காரியம் என்ன அப்படின்னா, பயங்கரமான உஷ்ணம் நிறைந்த ஒரு பகுதியாய் இது காணப்படுகிறது.
அது மாத்திரமல்ல, சாதாரணமான நேரத்தில் 140 160 டிகிரி வரையிலும் அந்த பாலைவனத்துக்குள்ளே வெயில் சுட்டெரிக்குமா. அவ்வளவு உஷ்ணம் நிறைந்த ஒரு பாலைவனம் தான் இந்த பாலைவனம். ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாத ஒரு பாலைவனம் தான் இந்த பாலைவனம். ரெண்டாவதாக, இந்த பாலைவனத்தினுடைய டிராபேக் என்னன்னாக்கா, வறட்சி நிறைந்த ஒரு பகுதி. வறட்சி, எங்கு பார்த்தாலும் பயங்கரமான வறட்சியாக இருக்குமா அந்த பாலைவனத்தில். மூன்றாவதாக, இந்த பாலைவனத்தில் திடீரென்று சொல்லி புழுதி புயல் வருமா. ஏன் அப்படின்னா, வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்ரவேல் தேசத்திலே இந்த யூதேயா பாலைவனம் பூமிக்கு மைய பகுதியில் இருக்கிறபடியினாலே திடீர் என்று சொல்லி ஒரு விதமான காற்று எழும்பி அந்த பாலைவனத்திலே அந்த இடத்தையே இந்த புழுதி புயலால் நிரப்பி அந்த இடமே இருளாக மாற்றிவிடுமா. அது மாத்திரமல்ல, நான்காவதாக, இந்த பாலைவனம் எப்படிப்பட்ட பாலைவனம் என்று சொன்னால் மலைகள் நிறைந்த பாலைவனம். பைபிளில் நம்ம இந்த யூதேயா பாலைவனத்தை குறித்து வாசிக்கும் பொழுது மலை தேசமாகிய யூதேயா அப்படின்னு நிறைய இடத்துல வரும். ஐந்தாவது, சுண்ணாம்பு மலைகளும் மரண பள்ளத்தாக்குகளும் நிறைந்த பாலைவனம் தான் இந்த யூதேயா பாலைவனம். ஏறக்குறைய சொல்ல போனால் வேத ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, இது இந்த இடத்திற்கு கில்லர் டெசர்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த பாலைவனத்துக்குள்ள ஒரு மனுஷன் போயிட்டா அவன் உயிரோடு அவன் திரும்பி வர முடியாதான். சுண்ணாம்பு நிறைந்த பாலைவனம், புழுதி புயல் வீசுகிற பாலைவனம், வறண்ட பாலைவனம், பயங்கரமான உஷ்ணம் நிறைந்த பாலைவனம் தான் இந்த பாலைவனம். எந்த பாலைவனம் சொல்லுங்க? யூதேயா பாலைவனம். தாவீது சங்கீதத்தை எழுதும்போது சொல்றாரு, 63ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிங்க. 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிங்க. தேவனே, தேவனே, நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், அதிகாலமே உன்னை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உன்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அந்த 63ஆம் சங்கீதத்தில் தலைப்பு வாசிங்களே, தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் உள்ள இருக்கையில் பாடின பாட்டு தான் இந்த சங்கீதம். அதுதான் இங்க சொல்றாரு, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். இந்த பாலைவனம் எப்படிப்பட்ட பாலைவனமா? வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையிலே தாகமாக இருக்கிறது. நல்லா கவனிங்க. இப்போ மறுபடியும் நான் சொல்கிறேன், ஏன்னா சொல்கிறது நமக்கு புரியணும். ஒரு செய்தி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த செய்தி நம்ம மனசில் பதியணும். இஸ்ரவேல் என்ற ஒரு பெரிய தேசம், ஆண்டவர் வாக்களித்த தேசம். இந்த தேசத்திலே செழிப்பு கொட்டி கிடக்கிறது, செழிப்புக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் அந்த தேசத்துக்குள்ளே ஒரு பாலைவனம். அது என்ன பாலைவனம்? யூதேயா பாலைவனம். நல்லா கவனிங்க, நம்முடைய உலகத்திலே கூட நிறைய பாலைவனங்கள் இருக்கிறது. அந்த பாலைவனத்தில் சகாரா பாலைவனம் என்று சொல்லி ஒரு பெரிய பாலைவனம். அந்த சகாரா பாலைவனத்தில் ஏறக்குறைய 90 சோலைவனங்கள் இருக்கிறதாம். பாலைவனம் என்று சொன்னால் அதுக்குள்ள ஒரு சோலைவனத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதே போலத்தான் இந்த இஸ்ரவேல் தேசத்திலே கூட நல்ல செழிப்புக்கு பஞ்சமில்லாத தேசம், நல்ல செழிப்பு கொட்டி கிடக்கிற தேசம், நல்ல பழங்களும் கனிகளும் கொட்டி கிடக்கிற தேசம். ஆனாலும் இந்த தேசத்திற்குள்ளே ஒரு வனாந்தரம் இருக்கிறது. அது என்ன வனாந்தரம்? யூதேயா வனாந்தரம். இந்த வனாந்தரத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். என்னன்னு? உஷ்ணம் நிறைந்த ஒரு பகுதி, சுண்ணாம்பு பாறைகள் நிறைந்த பகுதி, பள்ளத்தாக்குகள் நிறைந்த பகுதி. அது மாத்திரமல்ல, மரண பள்ளத்தாக்கு, சாதாரண பள்ளத்தாக்கு இல்லை, மரண பள்ளத்தாக்கு, அதுவும் புழுதி புயல் வீசுகிற பகுதி. அது மாத்திரமல்ல, ஒட்டு மொத்தமாக இது ஒரு கில்லர் டெசர்ட். இதுக்குள்ள போனாக்கா வெளியே வர முடியாது. எங்கள் அப்பா தான் கேஜிஎப்ன்ற ஒரு பகுதி இருக்கிறது, ஐயா உங்களுக்கு தெரியும், அங்கே தான் வேலை செய்திருந்தார். அந்த கேஜிஎப்பில் மைன்ஸு உள்ள சுரங்கத்துக்குள்ளே போய் வேலை செய்வாங்க. அங்கே ஒரு போர்டு போட்டு வச்சுருப்பாங்க. என்ன அப்படின்னா, உள்ளே போனால் பணம், வெளியே வந்தால் பணம், அதுதான் எழுதி வச்சுருப்பாங்க. ஏன்னா எப்போ அது குமுறி விழுன்னு தெரியாது, எப்போ அது விழுந்து போகும்னு தெரியாது. அதில் தான் எங்கள் அப்பாலாம் வேலை செய்தார். அவர் மரிச்சிட்டார். எனக்கு அன்பான தேவச்சனமே, அதே போலத்தான் இந்த வனாந்தரமான இந்த யூதேய பாலைவனத்தில் கூட ஒரு மனுஷன் யாராவது தப்பி தவறி அவன் உள்ளே போயிட்டான்னா
வெளியே வந்ததாக சரித்திரமே இல்லையாம். வெளியே வந்ததாக சரித்திரமே இல்லையாம். ஆனாலும் இந்த வனாந்தரத்துக்குள்ளே ஆண்டவர் ஒரு அழகான சோலை வனத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய படைப்பு எப்படிப்பட்ட படைப்பு பாருங்க. எங்கேயோ ஒரு காரியம் இருக்குது அப்படின்னா, தவறான காரியம் இருக்குதுன்னா, ஒண்ணுமே இல்லைன்னா கூட ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நம்முடைய தமிழ்நாட்டிலே 38 மாவட்டம் இருக்கிறது. இந்த மாவட்டங்களில் நிறைய மாவட்டங்கள், நிறைய மிஷினரிகள் வந்த மாவட்டம். ஆனாலும் அந்த மாவட்டத்திலிருந்து வந்து வேலூர் மாவட்டத்தில் இன்றைக்கு எத்தனையோ மாவட்டத்தில் உள்ளவர்கள் இங்கே பிழைக்கிறார்கள். இது வெயில் ஊர் தான், இது ஒண்ணுமே இல்லாது தான். ஆனாலும் கர்த்தர் இந்த பூமியும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வேலூர்ல பிறந்ததுக்காக நான் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாம் 2 கைகளை தட்டி தேவனை நான் மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. சொல்லமா? என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி, மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை. எதிர்பார்த்தோ முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழியறியா அலைந்த என்னை கண்டீரே, உன் கண்களால் வழியறியா அலைந்த என்னை கண்டீரே, உன் கண்களால். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை. நம் தேவன் அவர் ஆச்சரியமான தேவன். எத்தனை பேர் சொல்றீங்க? அவர் ஆச்சரியமாய் என்னை வழிநடத்தி வந்தார். இந்த 2025ஆம் ஆண்டு துவங்கி 10 மாதங்கள் கடந்து இந்த 11ஆம் மாதத்தில் ஆண்டவர் என்னை ஆச்சரியமாய் கடந்து வர செய்தார். இந்த மாதத்தை முடித்து அடுத்த மாதத்தை ஆண்டவர் முடித்து ஒரு புதிய வருஷத்துக்குள்ளாக தேவன் என்னை கொண்டு போகிறார். அதற்காக நான் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க.
இந்த இஸ்ரவேல் தேசத்திலே, இந்த யூதேயா பாலைவனத்திலே ஒரு சோலைவனத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த சோலைவனத்துக்கு என்ன பெயர் அப்படின்னா என்கேதி என்று பெயர். நிறைய கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். வேதத்தை தொடர்ந்து வாசித்தவர்களுக்கு இந்த பெயரெல்லாம் கொஞ்சம் தெரியும். ஆனால் நான் சொல்கிறது கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். இந்த எங்கேதி என்ற பெயர் வேதத்தில் ஒரு 6 தடவை தான் 6 இடத்துல தான் எழுதப்பட்டு இருக்கிறது. ஓகேங்களா? 6 இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த எங்கேதி என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா ஆட்டுக்குட்டியின் நீரூற்று. இந்த என்கேதிக்கு என்ன பேரா? ஆட்டுக்குட்டியின் நீரூற்று என்று சொல்லி இதற்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, இந்த என்கேதினுடைய 5 ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன். எப்பவுமே நீங்கள் திருச்சபைக்கு வரும் பொழுது ஒரு நோட்டு புக்கு, ஒரு பென்னு, பாட்டு புக்கு, பைபிளு கண்டிப்பாக எடுத்துன்னு வரணும். தப்பாக எழுதுறீங்களோ ரைட்டாக எழுதுறீங்களோ, நீங்கள் சொல்கிறத அழகாக எழுதுனீங்கனாக்கா அது உங்கள் மனசில் அப்படியே பதியும். எழுதாத வரையிலும் பதியாது. படிக்க தெரியலாம் பரவாயில்ல, ஆனால் படிக்க தெரிஞ்சவர்கள் நம்ம சும்மா அதை எழுதும்பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நல்லா கவனிங்க. இந்த யூதேயா பாலைவனம், இது எப்படிப்பட்ட பாலைவனம்? கில்லர் டெசர்ட். இதுக்குள்ளே போனால் வெளியே வர முடியாது. இந்த பாலைவனத்துக்குள்ளே ஒரு சோலைவனம். இந்த சோலைவனத்து பேர் என்ன சொல்லுங்க? என்கேதி. என்கேதி என்றால் என்ன? ஆட்டுக்குட்டியின் நீரூற்று என்று அர்த்தம். சரி, இந்த என்கேதியினுடைய 5 ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னா, இந்த என்கேதியில் பசும்புல் நிறைந்த இடமா இந்த என்கேதி இருக்கிறதாம். இந்த என்கேதி என்பது பசும்புல் நிறைந்த இடம்தான் இந்த என்கேதி. நீங்கள் உன்னத பாட்டு புஸ்தகத்தை எடுத்துக்கங்க, 1ஆம் அதிகாரத்தை 14ஆம் வசனத்தில் வாசிங்க. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிங்க. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னத பாட்டு புத்தகம் உங்கள் பைபிள் இல்லையாண்ணா? இவ்வளோ நேரம் எடுக்கிறீங்களே, எல்லாம் அட்டவணையை பார்க்குறீங்க. பைபிள் படிக்கும் போது தினத்தோறும் அட்டவணையை படிச்சுட்டு தான் நீங்கள் பைபிள் படிக்கணும். அப்போ தான் அந்த இடம் உங்களுக்கு கரெக்டாக போவோம். புதிய ஏற்பாட்டில் இல்லை, பழைய ஏற்பாட்டில் இருக்குது. வாசிங்க. 14. இல்லை 1 இல்லை 14. என் நேசர் எனக்கு எங்கேதி ஊர் திராட்சை தோட்டங்களில் எங்கேதி என்னும் ஊர் திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மருதோன்றி பூங்கொத்து. ஓகே, இந்த இடத்துல எங்கேதி என்ற பெயர் அதான் ஒரு 6 இடத்துல வருது. நான் முடிஞ்ச அதை நான் அப்படியே சொல்லிடுறேன். 6 இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. நல்லா கவனிங்க. எங்கேதி என்று சொன்னால் நான் என்ன சொன்னேன்? ஆட்டுக்குட்டியின் நீரூற்று. நான் கொடுக்குற செய்தி புரிஞ்சாதான். ஆனால் புரிஞ்சுக்கிச்சேன்னா வாழ்நாளில் நிச்சயமாக இந்த 23ஆம் சங்கீதத்தை நம்ம மறக்கவே மாட்டோம். இத்தனை நாளாக மனப்பாடமாக சொல்லிருந்தவங்க, இத்தனை நாளாக ஏதோ சொல்லிருந்தவங்க, இன்றையிலிருந்து அந்த 23ஆம் சங்கீதம் எதற்காக எழுதப்பட்டது, ஏன் எழுதப்பட்டது, என்ன சூழ்நிலை எழுதப்பட்டது என்று சொல்லி உணர்ந்து அதை நம்ம படிக்க போகிறோம். சரி, இந்த என்கேதி என்று சொன்னால் ஆட்டுக்குட்டியின் நீரூற்று. இந்த என்கேதியினுடைய 5 ஆசீர்வாதங்கள். முதலாவது பசும்புல் நிறைந்த இடம். பசும்புல் எங்கே இருக்கும் சொல்ல? சூப்பர். பாசம்மாக்கோ எல்லாம் ஒரு கைத்தட்டு கொடுங்க. திருநெல்வேலி கன்னியாகுமரி சுற்றுப்பயணம் போனாலும் அவங்க நம்ம மைண்டெல்லாம் அங்கே போயிட்டு இருக்கோம். நேற்றுக்கு ட்ரெயினில் வந்திருக்கோம், நேற்றுக்கு என்ன சாப்பிட்டோம், பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணோம். ஆனால் பாஸ்டமாக கரெக்டாக கவனிச்சுன்னுக்கிறாங்க. இன்னொரு முறை கைத்தட்டு கொடுங்களேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, இந்த என்கேதி பசும்புல் நிறைந்த இடம். 2வது பசும்புல் இருக்கிற இடம். 2வது அமர்ந்த தண்ணீர் ஓடும் இடமா. எப்படியா? அமர்ந்த தண்ணீர் ஓடும் இடம். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் தேசத்தில் இந்த யூதேயா வனாந்தரத்தில் இந்த என்கேதி என்ற ஒரு அழகான ஒரு இடம் இருக்கிறது, சோலைவனம் இருக்கிறது. அங்கே தான் இந்த ஒரு நீரூற்று, ஆட்டுக்குட்டியின் நீரூற்று காணப்படுகிறது. இந்த நீரூற்று எப்படி உண்டாகிறது அப்படின்னு சொன்னால், இங்கே என்ன பாருங்க, காவேரி வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருமையாக பேசுகிறேன்ல, காவேரி தண்ணீர் அப்படின்னு. இந்த காவேரி தண்ணீர் எங்கேருந்து வருது தெரியுமா? ஒரு பெரிய டேம்லேருந்து வரல, ஒரு பெரிய ஆறுலேருந்து வரல, சின்ன ஒரு இடத்துலேருந்து ஒரு ஊற்று உருவாகி அங்கே தண்ணீர் தான் அது பெருக்கெடுத்து ஒரு பெரிய நதியாக வருகிறது காவேரி ஆற்றில். அதே போலத்தான் இந்த என்கேதியில் கூட 2 அடி உயரமுள்ள ஒரு சின்ன பாறையம். அந்த பாறையில்
ஒரு ஊற்று பெருக்கெடுத்து வருகிறது. அந்த ஊற்றிலிருந்து வருகிற தண்ணீர் தான் இந்த என்கேதி என்ற பகுதியை அப்படியே சோலைவனமாக மாற்றுகிறது என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. சரி, இந்த என்கேதியுடைய ஆசீர்வாதம் நல்லா கவனிங்க. பசும்புல் நிறைந்த இடம், இரண்டாவது அமர்ந்த தண்ணீர் ஓடும் இடம். நல்லா கவனிங்க. ஆடு தண்ணி குடிக்குது அப்படின்னாக்கா தப தப தபான்னு ஊத்துது பாருங்க தண்ணி. அங்க ஒரு நாளும் போய் தண்ணி குடிக்காது, மிரளும் ஆடு. ஆனா இந்த என்கேதி என்பது அமைதியாய் வருகிற தண்ணீர், அமைதியாய் உண்டாகிற நீர் ஊற்று. ரெண்டாவது, ஆடு எங்க தண்ணி குடிக்கும் அப்படின்னாக்கா ரொம்ப நாளா தேங்கி கிடக்குது பாருங்க தண்ணி, அங்க நிச்சயமா குடிக்காது. ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுல தான் போய் ஆடு தண்ணி குடிக்கும். நான் அது வரேன். ரெண்டாவதாக அமர்ந்த தண்ணீர் ஓடும் இடம். மூன்றாவதாக இந்த என்கேதியில் என்ன இருக்குதுன்னா வரிசை வரிசையாக பேரிச்ச மரங்கள் உள்ள இடமா. அதுவும் ராஜாக்கள் பந்தியில் சாப்பிடக்கூடிய பேரிச்ச மரங்களாம். நான் முதல்ல சொல்லிடுறேன். முதலாவது, இந்த என்கேதியில் முதல்ல என்ன இருக்குது? பசும்புல் நிறைந்த இடம். ரெண்டாவது, அமர்ந்த தண்ணீர் வருகிற இடம். மூணாவது, வரிசை வரிசையாக பேரிச்ச மரம் உள்ள இடம். அது எப்படிப்பட்ட பேரிச்ச மரமா? ராஜாக்கள் பந்தியிலே இடம் பெறுகிற பேரிச்ச மரம். நான்காவது, திராட்சை தோட்டங்கள் நிறைந்த இடம் இந்த என்கேதியில. ஐந்தாவது, ஒலிவ தோப்புகள் உள்ள இந்த இடம். ஒலிவ தோப்புகள் உள்ள இடம் தான் இந்த என்கேதி. நான் மறுபடியும் சொல்லிடுறேன், ஒரு முறை ரிவிஷன் பண்ணிடலாம். இஸ்ரவேல் தேசம் செழிப்பான தேசம், செழிப்புக்கு பஞ்சமில்லாத தேசம். ஆனால் அந்த தேசத்தில் ஒரு வனாந்தரம் இருக்கிறது. அந்த வனாந்தரத்துக்கு என்ன பேரு சொல்லுங்க? ரெண்டு பேர்னா சொல்லுங்க. யூதேயா வனாந்தரம். அது எப்படிப்பட்ட வனாந்தரம்? கில்லர் டெசர்ட். அது உள்ள போனா வெளியே வர முடியாது. மரண இருளின் பள்ளத்தாக்குகள், சுண்ணாம்பு நிறைந்த பள்ளத்தாக்குகள், இப்படிப்பட்ட பள்ளத்தாக்கு. ஆனா அந்த யூதேய வனாந்தரத்துக்குள்ளே ஒரு நீர் ஊற்று இருக்கிறது, ஒரு சோலைவனம் இருக்கிறது. அதுக்கு என்ன பேரு? என்கேதி. என்கேதி என்றால் என்ன? ஆட்டுக்குட்டியின் நீர் ஊற்று. இந்த என்கேதியில் 5 விதமான ஆசீர்வாதத்தை நான் சொன்னேன். முதலாவது ஆசீர்வாதம் பசும்புல் நிறைந்த இடம். இரண்டாவது ஆசீர்வாதம் அமர்ந்த தண்ணீர் ஓடும் இடம். மூன்றாவது ஆசீர்வாதம் வரிசை வரிசையாக பேரிச்ச மரம் உள்ள இடம். அது எப்படிப்பட்ட பேரிச்ச மரமா? ராஜாக்கள் பந்தியில் வைக்கப்படுகிற பேரிச்ச மரம். நான்காவது, திராட்சை தோட்டங்கள் உள்ள இடம். ஐந்தாவது, ஒலிவ தோப்புகள் உள்ள இடம். இது வரல ஏதாவது கொஞ்ச நாள் புரிஞ்சிச்சா? நான் சொன்னது, நான் பேசுனது எனக்கே புரியல. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, இப்போ தான் நான் செய்திக்குள்ளே போகிறேன். ஒரு சின்ன செய்தி உங்களுக்கு கொடுத்து நான் முடிச்சிடுறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த இஸ்ரவேல் தேசத்தில் பெத்லகேம் என்ற ஊர் ஒன்று இப்போவும் இருக்குது. இப்போவும் ஜனங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த பெத்லகேம் என்ற ஊரில் ஈசாய் என்ற ஒரு மனிதன் இருந்தான். இந்த ஈசாய்க்கு 8 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். இந்த 8 பிள்ளைகளில் இந்த ஈசாய் ஒரு பையனுக்கு ஆடுகள் மேய்க்கும்படியாக வேலையை கொடுத்தார். இவன் அப்பா சொன்ன மாதிரி ஆடுகளை ஒழுங்காக மேய்ச்சான், துஷ்ட மிருகங்களுக்கு ஆடுகளை பாதுகாத்தான், தன்னையும் பாதுகாத்து கொண்டான், திருடு போனால் அதுக்கு ஈடாகவும் கொடுத்தான். இவன் உண்மை உத்தமத்தோடு இந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தான். ஆனால் எப்படியோ கர்த்தருடைய கிருபையின்படி, கர்த்தருடைய இரக்கத்தின்படி, கர்த்தருடைய சித்தத்தின்படி, கர்த்தருடைய திட்டத்தின்படி ராஜாவினுடைய அரண்மனையிலே வேலை செய்யும்படியாக கர்த்தர் இவனுக்கு அனுகிரகம் பாராட்டினார். இருக்கிறீங்களா? அல்லேலூயா. பகலெல்லாம் கேஸ்ன்னு கத்தியிருந்தேன், இரவெல்லாம் ஏசுன்னு கத்தியிருந்தேன். ஆனால் இப்போ பிரசங்கம் பண்ணும்படியாக கர்த்தர் என்னை உயர்த்தினார். அங்கிருந்து என்ன ஆண்டவர் என்ன பண்ணாரு? இங்க கொண்டு வந்தார். உலகத்தில் சுற்றி கொண்டிருந்த உன்னை, உலகத்துக்காக வாழ்ந்திருந்த உன்னை, சொந்தங்களுக்காக வாழ்ந்திருந்த உன்னை, உறவுகளுக்காக வாழ்ந்திருந்த உன்னை, உலகத்துக்காக செலவு செய்த உன் நேரத்தையும் உன்னுடைய டைம் எல்லாம் மாற்றி ஆண்டவர் உன்னை ஆலயத்துக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒன்றும் தானா வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. இன்னைக்கு நான் பேசுறேன்னா இது ஏன் அறிவில்லை, ஏன் ஞானம் இல்லை, எல்லாம் கிருபை. இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா, ஆலயத்துக்குள்ள வந்து இருக்கிறீங்கன்னா, நீங்க வரல, தேவ கிருபை. பல்லமா, ஒன்றும் தானா வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானா வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. கிருபை கிருபையே, தேவ கிருபையே என்ன வாழ வைத்ததோ. தேவ கிருபையே, கிருபை கிருபையே,
தேவ கிருபையே என்ன வாழ வைத்ததோ, தேவ கிருபையே ஒன்றும் தானா வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானா வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. தோற்று போன இடத்தில் ஜெயத்தை தந்ததே, சோர்ந்திடாமலே என்னை நிற்க செய்ததே. தோற்று போன இடத்தில் ஜெயத்தை தந்ததே, சோர்ந்திடாமலே என்னை நிற்க செய்ததே. கிருபை கிருபையே தேவ கிருபையே என்ன வாழ வைத்ததோ, தேவ கிருபையே. சொல்லுமா வைத்தது, கிருபை கிருபையே தேவ கிருபையே என்ன வாழ வைத்ததோ, தேவ கிருபையே ஒன்றும் தானா வரல, எல்லா கிருபையால் வந்தது. ஒன்றும் தானா வரல, எல்லா கிருபையால் வந்தது. தகுதி இல்லாத என்னையும் அழைத்தீரே, ஊழியத்திலே என்னையும் உயர்த்தினதே. தகுதி இல்லாத என்னையும் அழைத்தீரே, ஊழியத்திலே என்னையும் அழைத்தீரே. கிருபை கிருபையே தேவ கிருபையே என்ன வாழ வைத்ததோ, தேவ கிருபையே. சொல்ல சேர்ந்து, கிருபை கிருபையே தேவ கிருபையே என்ன வாழ வைத்ததோ, தேவ கிருபையே ஒன்றும் தானா வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானா வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. அல்லேலூயா. தெரு தெருவா போய் ராதிகா சிஸ்டர் மாத்திரை கொடுத்துனுக்குறாங்க. எந்த மெடிக்கல் காலேஜில் படித்தாங்க? கர்த்தர் கிருபை தந்தார். அல்லேலூயா. கர்த்தர் கிருபை தந்து நேசமாவா மாத்திட்டார் கர்த்தர். அவங்களுக்கு கைத்தட்டு கொடுங்க. உன்னை பற்றி சொல்ற கைத்தட்டுங்க சிஸ்டர். கர்த்தர் நல்லவரா. ஏன்னா தகுதி இல்லாத இருந்த நம்ம ஆண்டவர் தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆனா இப்ப எங்க இருக்கிறான்? ராஜாவனுடைய அரண்மனைக்கு போயிட்டான். நினைச்சு கூட பார்க்கல இந்த வாலிபன். கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இப்படி வருவேன், இப்படி ராஜாவுடைய பந்தியில சாப்பிடுவேன், ராஜாக்களுக்கு முன்பாக உட்காருவேன், இப்படி ஒரு மதிப்பு கிடைக்கும், இப்படி ஒரு உயர்வு கிடைக்கும், இப்படி ஒரு மேன்மை கிடைக்கும், கனவுல கூட நினைச்சு பார்க்கல இந்த வாலிபன். இவனை கர்த்தர் கொண்டு போய் அரண்மனையிலே வைத்து விட்டார். அதற்காக நான் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. நல்லதான் போச்சு. நல்ல சாப்பாடு. அரண்மனை சாப்பாடு சும்மாவா? விதவிதமாக இருக்கும், விதவிதமாக இருக்கும், சுவையாக இருக்கும். என்ன கறி வேண்டும், என்ன மீன் வேணும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதம். சூப்பராக போயிடுச்சு வாழ்க்கை. ஆனால் திடீரென்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சுனாமி போல ஒரு புயல் வீச ஆரம்பித்தது. ராஜா இந்த வாலிபனை பார்த்து, இவன் எப்படியாவது என்னுடைய ஸ்தானத்திற்கு ஒரு நாள் வருவான், என் ராஜ்ய பாரத்துக்கு இவன் எப்படியாவது போட்டிக்கு வருவான், என் ராஜ்ய பாரத்தை இவன் காலி செய்வான் என்று சொல்லி இவனை காலி செய்யணும்னு சொல்லி ராஜா அப்பவே ஒரு திட்டம் போட்டார். இன்னைக்கு கூட நம்முடைய உயர்வை நிறைய பேர் என்ன பண்ணுறதில்ல, ஏற்றுக்கொள்வதில்லை. உயர்ந்து வரும் பொழுது எப்படியாவது அவன் என்ன பண்ணோம், மிதிக்கணும், எப்படியாவது அவன் என்ன பண்ணோம், அழிக்கணும், எப்படியாவது விடக்கூடாது என்று சொல்லி பல திட்டங்களை தீட்டி கொண்டு இருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, இந்த ராஜா இந்த வாலிபனை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று சொல்லி நினைச்சிட்டாரு. இந்த வாலிபனுக்கு தெரிஞ்சிச்சு, தான் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தான் உயிரை பாதுகாக்குவதற்காக, இந்த ராஜாவிடத்தில் தப்பி வைப்பதற்காக இவன் காடுகளிலும் மலைகளிலும் மலைந்து திரிகிறான். வேதம் சொல்லுகிறது, அன்னைக்கு யாக்கோப்பை எதிர்கொள்வதற்கு எத்தனை பேரோடு ஏசா போனாரு? 100 ரூபாய் தர சொன்னீங்கன்னா. அப்போ ஒருத்தரும் நீங்கள் பைபிள் படிக்கிறதுல சரியா? எஸ்,
400 பேரோடு முடிஞ்ச உடனே 100 ரூபாய் வாங்கிக்கப்பா சிவா. 400 பேரோடு எதிர்த்து கொண்டு போனான். எத்தனை பேர்? 400 பேரோடு. பைபிள் சொல்லுது 3000 பேரோடு இந்த ராஜா ஒரு செத்த நாயை போல இருக்கிற இந்த வாலிபனை சாகடிக்கிறதுக்கு, இந்த வாலிபனை கொல்லுவதற்கு, இந்த வாலிபனை அழிப்பதற்கு 3000 பேர் படைய திரட்டின போறான். நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 24:1-2 வரலும் வாசிங்கன்னா அந்த வசனம் இருக்கும். 3000 பேரோடு போறான். தாவீது சொல்றான், தெல்லுப்பூச்சியை வேட்டையாடுவதை போல இந்த ராஜா என்ன பண்றாரு? வேட்டையாடுகிறார். ஐயோ, நான் ஒன்றதுக்கும் உதவாதுவன், நான் தகுதி இல்லாதவன் தான். ஆனா ராஜா ஏன் என்ன துரத்துறாரு? ஏன் என்ன துரத்தின்னு வராரு? நம்முடைய வாழ்க்கையில கூட யாரோ ஒரு கூட்டம் உன்னை இன்றைக்கும் துரத்தி கொண்டு இருக்கிறது. ஒன்றுதான் இல்லை, நாமளே பரதேசி. காலையில் தான் நினச்ச திங்க் பண்ணேன். ஐயா அவங்க ஒரு மேரேஜ் பண்ணார், சூப்பராக பண்ணார். நான் சொன்னேன், பண்ணா ஒன்று அப்படி மேரேஜ் பண்ணோம், இல்லாட்டி கௌரவமாக ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணோம். அல்லேலூயா சொன்னார். சொன்ன ஒன்று நான் இவ்வளோ பண்ணுறேன், பாஸ்ட்டை விட ₹1 எக்ஸ்ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் அம்மா கிட்ட சொல்லுங்க பிரதர், பாஸ்டர்கிட்ட அவ்வளோ பணமாக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் அம்மா கேட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னார். நான் சொல்கிறேன், பரதேசிக்கே தலைவன் நான் தான், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பரதேசி நம்ம, ஆனால் ஒன்றுமே இல்லை, ஒன்றும் பரதேசியாக இருக்கிறோம். ஆனால் உன்னை பின்தொடர்ந்து உன்னை அழிப்பதற்காக, உன் உயர்வை அழிப்பதற்காக, உன் மேன்மை கெடுப்பதற்காக, உன்னுடைய பெயரை கெடுப்பதற்காக இன்றைக்கும் ஒரு கூட்டம் பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. இந்த வாலிபனுக்கு இதே நிலைமை தான். இந்த வாலிபனுக்கும் இதே நிலைமை தான். ஓடி வரான் தன்னுடைய உயிரை பாதுகாக்கும்படியாக, தன் உயிரை எப்படியாவது காத்துக்கொள்ளும்படியாக. இதுவரையிலும் அப்படிப்பட்ட பகுதியில் அவன் வந்ததே இல்லை, அப்படிப்பட்ட சூழலை பார்த்ததே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை பார்த்ததே இல்லை. ஆனா இந்த ராஜாவும் இவனை விடாதபடிக்கு இவன் பின் தொடர்ந்தே வரான். வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 23:24-29 வசனம் வரையிலும் வாசிக்கலாம். 1 சாமுவேல். அப்பொழுது அவர்கள் எழுந்து சவுலுக்கு முன்பாக சீபூருக்கு போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் எஷிமோனுக்கு தெற்கான அந்தரவெளியாகிய மாகோன் வனாந்தரத்தில் இருந்தார்கள். சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கண்மலையில் இருந்து இறங்கி மாகோன் என்ற வனாந்தரத்துக்கு போனான். நல்லா கவனிங்க போதும். இப்ப பாருங்க, இவனை தேடின்னு வராங்க. எவ்வளவு பேரோட வராங்க? 3000 பேரோட வரான், ஒரு மனுஷனை சாகடிக்கிறதுக்காக. தாவீதோடு நிறைய பேர் இருந்தாங்க, எல்லாரும் விட்டுட்டு ஓட்டாங்க. இவன் கூட இருந்தா நம்ம என்ன பண்ணுவாரு? ராஜா அழிச்சிடுவாரு. நான் சொல்றேன், உன் கூட இருக்கிறவங்களாம் உன்னை விட்டு ஓடுகிற நிலைமை வரும். உன்னோடு இருக்கிற சொந்தங்களாம் உன்னை விட்டு போகிற நிலைமை வரும். என் கூட இருக்கிற உறவுகளா என்னை விட்டு போகிற நிலைமை வரும். நான் நேசித்தவர்கள் என்னை விட்டு விலகுகிற நேரம் வரும். இந்த 2025 நடக்கும். ஆனாலும் இந்த தனி மனிதனா ஒரு வாலிபன் நின்று இவன் போராடுகிறான். ஆண்டவரே, எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்கள். ஆண்டவரே, எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டாங்க. ஆண்டவரே, மாகோன் என்ற இடத்துக்கு வந்தான். மாகோன் என்ற அந்த பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, வனாந்தரத்தின் நுழைவாயில். அந்த இடத்துல வந்து நின்றுட்ட உடனே இவனுக்கு ஒண்ணுமே புரியல, எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. வந்த வழியை பார்த்தா ராஜா எப்படியா வந்துடுவாரு. இவனை துரத்தின்னு வராங்க. அந்த பைபிளை நீங்க அப்ப வாசித்தா தெரியும். வந்துனே இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு நியூஸ் வருது, பெலிஸ்தர்கள் படையெடுத்து வந்து விட்டார்கள் என்று சொன்ன உடனே ராஜா என்ன பண்ணாரு? இந்த வாலிபனை துரத்துவதை விட்டு இவ போர் செய்வதற்காக படையை திருப்பின்னு போயிட்டாரு. போன உடனே இந்த வாலிபன் தனித்து நிற்கிறான். நின்ன உடனே இவன் பார்க்குறான், யோசிக்கிறான், நான் எந்த வழி போகிறதுன்னு தெரியலையே. மாகோன் என்ற வனாந்தரத்தில் நிற்கிறான். திரும்பி போனா ராஜா எப்படியா திரும்பி வந்துடுவார். ஆனால் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த யூதய வனாந்தரம் தெரியுது, சுண்ணாம்பு பாறைகள் தெரியுது, அந்த புழுதி புயல் வீசுகிற இடம் தெரியுது, அந்த கில்லர் டெசர்ட் தெரியுது, சுண்ணாம்பு பாறைகள் இறந்த இடம் தெரிகிறது. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. அப்போதான் ஒரு பாடலை எழுதுகிறான். சங்கீதம் 22:1 வாசிங்க. சங்கீதம் 22:1 வாசிக்கலாம். என் தேவனே வாசிங்க.
என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும், எனக்கு உதவி செய்யாமலும், நான் கதறி சொல்லும் வார்த்தைகளில் கேளாமலும் தூரமாய் இருக்கிறீர். என் தேவனே, நான் பகலில் கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடி, இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. நீங்க கீழே வாசித்தீங்கன்னாக்கா, அநேக காளைகள் என்னை சூழ்ந்து இருக்கிறது, பாசான் தேசத்து பலத்து எருதுகள் என்னை வளைத்து கொண்டது, பீறி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள், தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகி போயிற்று. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அந்த மாகோன் என்ற வனாந்தரத்தில் திரும்பி பார்க்குறான், எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. இன்றைக்கு இந்த காலை ஆராதனை வேலையில் உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவம் இதுதான். எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் நம்ம முழித்து கொண்டு இருக்கிறோம். இப்படி போனாக்கா ராஜா வந்த வழி வந்துடுவான், அவன் கொன்று போட்டுருவான். இப்படி போனா கில்லர் டெசர்ட் இருக்கிறது, இது சுண்ணாம்பு பாறைகள் இருந்து இருக்குது, அது உள்ள போனவன் வெளியே வர முடியாது, நான் எப்படி போவேன் என்று சொல்லி அந்த இடத்துல எழுதப்பட்ட பாட்டு தான், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். அல்லேலூயா. நான் ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? எல்லாம் என்ன பாருங்க, 22ன்னு ஒன்று இருந்தா நம்முடைய வாழ்க்கையில் 23 ஆண்டவர் வைத்திருக்கிறார். 2 கைகளை நல்லா தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. 22 என் வாழ்க்கையில் இருந்தா என் கர்த்தர் 23 ஆண்டவர் வைத்திருக்கிறார். என் தேவனை, என் தேவனை, ஏன் என்னை கைவிட்டு என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு பதில் கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த வாலிபுடைய வாழ்க்கையிலும் நடந்தது இதுதான். கடைசி அவன் யோசித்தான், இல்லை பரவாயில்ல, இந்த யூதய வனாந்தரத்துக்குள்ள நடந்துதான் பார்ப்போம், பரவாயில்ல நம்ம உயிர் போனாதான் போது என்று சொல்லி இவன் நடந்து போகிறான். இதுவரையிலும் பார்க்காத மலைகளும், இதுவரையிலும் பார்க்காத பயங்கரமும், இதுவரையிலும் பார்க்காத இருளும், இதுவரையிலும் அவன் காணாத காரியங்களும் அந்த இடத்துல இருக்கிறது. அல்லேலூயா. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, என்னக்கோ நீ எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீ எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலோ கலங்க மாட்டே, திகைக்க மாட்டே, நீரனோடுண்டு, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலோ கலங்க மாட்டே, திகைக்க மாட்டே, நீரனோடுண்டு, வார்த்தையாலே தேற்றுமே, சமூகத்தாலே நடத்துமே, வார்த்தையாலே தேற்றுமே, நடத்துமே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை
என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை. இந்த வாலிபன் தீர்மானம் பண்ணிட்டான், பரவாயில்ல இந்த வனாந்தரத்துக்குள்ள நான் நுழைந்தே போகுவேன், என்னத்தான் ஆனாலும் பரவாயில்ல என்று சொல்லி இவன் நல்லா டிசைட் பண்ணிட்டு அந்த வனாந்தரத்துக்குள்ள நுழையிறான். இதுவரையிலும் பார்க்காத சம்பவத்தை அவன் பார்க்கிறான். ஒரு பக்கம் மிருகங்களும், ஒரு பக்கம் துஷ்ட மிருகங்களும் சத்தங்கள் கேட்கிறது, ஒரு பக்கம் சூறாவளி காற்று வீசுகிறது. ஆனால் இவன் நடந்து போகிறான். நடந்து 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 தாகத்தால் இவன் நாவு வறண்டு போனது. எங்காவது கொஞ்சம் தண்ணிக்கு இருந்தா எனக்கு நல்லா இருக்குமே என்று சொல்லி அவன் கலங்கின போது தான் அந்த வனாந்தரத்திலே திடீரென்று சொல்லி ஒரு இனிமையான ஒரு காற்று, ஒரு சில்லுன்னு ஒரு காற்று வீச ஆரம்பிக்கிறது. இதை பார்த்த உடனே அந்த வாலிபன் அந்த என்கேதி என்ற இடத்திலே அவன் கண்டுபிடித்து அவன் போகிறான். அங்கே போகும்போது தான் ஒரு சின்ன நீர் ஊற்றிலிருந்து அமர்ந்த தண்ணீர் ஓடி வருகிறதை பார்த்து இந்த வாலிபனுக்குள்ளே போன உயிர் வந்தபடி ஓடி போய் அந்த வனாந்தரத்திலே வருகிற அந்த தண்ணீரை அவன் அள்ளி அள்ளி குடிக்கிறான். தாகத்தால் திகைத்து போன அவன் குடிக்கிறான். குடிச்சுனேக்கிறான். திடீர்னு ஒரு சத்தம் வருது, சலக் சலக்குன்னு ஒரு சத்தம் வருது. வந்த உடனே இந்த வாலிபன் நினைக்கிறான், இங்கேயும் எதிரி வந்து விட்டான், இங்கேயும் என் எதிரி என்னை துரத்தி வந்து விட்டான், இங்கே என்னை அழிக்க வந்து விட்டான் என்று சொல்லி அப்படியே திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு அழகான ஒரு ஆட்டுக்குட்டி தண்ணி குடிப்பதற்காக அந்த தண்ணீரில் நடந்து வந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்த உடனே அவன் திகைத்து போனான். அந்த ஆட்டுக்குட்டி வந்து தண்ணீர் குடிக்கிறத பார்த்த உடனே இவனுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி எழும்ப ஆரம்பிச்சிச்சு. என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட இந்த வனாந்தரத்திலே, இப்படிப்பட்ட இந்த கில்லர் டெசர்ட்ல, இப்படிப்பட்ட சுண்ணாம்பு பாறை நிறைந்த இடத்துல, புழுதி காற்று வீசுகிற இடத்துல இந்த ஆட்டுக்குட்டியை யார் வழி நடத்தினது? இந்த ஆட்டுக்குட்டியை வழிநடத்தினது யார்? இந்த ஆட்டுக்குட்டியை இந்த என்கேதி என்ற நீரூற்றுக்கு கொண்டு வந்தது யார் என்று சொல்லி இவனுக்குள்ளே ஒரு கேள்வி எழும்ப ஆரம்பிக்கிறது. அப்போதுதான் அவன் திரும்பி பார்க்கும் பொழுது அந்த ஆட்டை வழிநடத்தி வந்த ஒரு மேய்ப்பன் ஒரு கோலோடு ஒரு தடியோடு நின்று கொண்டு இருக்கிறான். அதை பார்த்த உடனே இந்த வாலிபன் சொல்லுகிறான், இந்த ஆட்டையே ஒரு மேய்ப்பன் வழி நடத்தி வந்தார் என்று சொன்னார். என்னை உருவாக்கினவர், என்னை கண்டுபிடித்தவர், என்னை அபிஷேகம் பண்ணினவர், என் தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டவர், என்னை வழிநடத்துவோம் ஒரு மேய்ப்பர் இருக்கிறார் என்று சொல்லி அந்த நேரத்தில் எழுதப்பட்ட சங்கீதம் தான் இந்த 23ஆம் சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே. உசுர கொடுத்து எழுதின பாட்டு தான் அந்த 23ஆம் சங்கீதம். நாம என்ன நினைச்சுக்கிறோம், சண்டே கிளாஸ் பசங்கள் இது அப்படின்னு இல்லை. 22 இந்த வாலிபன் சொல்லுகிறான், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. எந்த வாய் ஏன் என்னை கைவிட்டுன்னு சொல்லிச்சோ அதே வாய் சொல்லுது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சியடையேன், அவர் என்னை மேய்ப்பார். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க. இப்போ சொல்லாமா, 7வது முறை எல்லாம் சவுண்டா சொல்லாமா, சத்தமா சொல்லாமா, உள்ளத்தின் ஆழ்த்துன்னு சொல்லாமா, இந்த 23ஆம் சங்கீதத்தை உணர்ந்து சொல்லாமா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுவார். வசனம் சொல்லுது, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே, அந்த பள்ளத்தாக்கில் நடந்தாவன் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்த, நான் செத்து போயிடுவேன் நினைச்சாங்க, நான் அழிஞ்சு போயிடுவேன் நினைச்சாங்க, என் பேர் அற்று போக நினைச்சாங்க. இல்லை, கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தரை நடத்தி வந்தா இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலும், சுண்ணாம்பு நிறைந்த பள்ளத்தாக்கிலும், புழுதி நிறைந்த பள்ளத்தாக்கிலும் என் தேவன் நடத்த எனக்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ராஜாக்கள் பந்தியில என்ன அடிச்சு துரத்துனாங்க, ஆனாலும் பேரிச்ச மரங்கள், திராட்சை தோட்டங்களும், ஒலிவ மரங்களும், என் தலையை என்ன அபிஷேகம் பண்ணப்பட்ட மரங்களும் இந்த என்கேதில் இருக்கிறது. கர்த்தர் எனக்காக இதை உருவாக்கினார், கர்த்தர் எனக்காக ஏற்படுத்தினார். அவர் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையோ என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. எல்லாம் எழுந்திருக்கலாமா? உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே.
உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சுத்தான் நான் பாடுறேன், அதை நினைச்சுத்தான் உசுரம் வாடுறேன், அதை நினைச்சுத்தான் நான் பாடுறேன், அதை நினைச்சுத்தான் உசுரம் வாடுறேன். சொல்லமா உள்ளத்திலிருந்து. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே. உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டீர். உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டீர். நினைச்சுத்தான் நான் பாடுறேன், அதை நினைச்சுத்தான் உசுரா வாடுறேன், அதை நினைச்சுத்தான் நான் பாடுறேன், அதை நினைச்சுத்தான் உசுரம் வாடுறேன். சொல்லமா சேர்ந்து. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. வயசமாகி போச்சு, சரீரமும் செத்து போச்சு. வயசமாகி போச்சு, சரீரமும் செத்து போச்சு. வாக்கை நினைத்தவரே தகப்பனாக மாற்றினீரே, வாக்கை நினைத்தவரே தாயாக மாற்றினீரே. நினைச்சுத்தான் நான் பாடுறேன், அதை நினைச்சுத்தான் உசுரா வாடுறேன். சொல்லமா. அதை நினைச்சுத்தான் நான் பாடுறேன், அதை நினைச்சுத்தான் உசுரா வாடுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. மறுபடியும் சொல்லமா. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அப்படியே நாம ஜெப நிலையில் இருப்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சியடையேன். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்களை கை கொடுத்து சொல்லுங்க. கர்த்தர் உன் மேய்ப்பராய் இருக்கிறார், உனக்கு ஒன்றும் குறையோ வராது. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் என் மேய்ப்பர், அவர் உன் மேய்ப்பராக இருக்கார், உனக்கு ஒன்றும் குறையோ வராது. எத்தனை பேர் நினைச்சு அவன் மனசார சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு குறை வைக்க மாட்டார், ஒரு குறை வைக்க மாட்டார். என்ன நல்ல ஆண்டவர் பாருங்க. இப்போ அருமையான வார்த்தை. கர்த்தர் என் மேய்ப்பரார். கண்ணு முன்னு எல்லாம் சொல்லமா. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், ஆட்சியடையேன். சங்கீதத்தை ரொம்ப அருமையாக விளக்குனார். எழில் அவங்க அவருடைய பின்னணி ஏன் எப்போ சொல்லப்பட்டது. 1 சாமுவேல் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த பூச்சி இந்த டிஸ்பிளே பண்ணுமா, ஒரு நான் போட்டு பாருமா. தாவீது சொல்கிறாரு பாருங்க. சவுல் தாவீதை வேட்டையாடி என்ன பண்ணுறாராம், அவன் உயிரை எடுக்கணுறதுக்கு வாங்கிறதுக்கு வராராம். ரெபேக்கா, உன் செல்ஃபோனில் அமைச்சிருக்கேன் அந்த தெல்லு பூச்சி ஒரு பிக்சர் அமைச்சிருக்கேன், அதை டிஸ்பிளே பண்ணுமா. இந்த வசனத்தை வாசிமா பிளஸி. இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுல் யாரை தேட புறப்பட்டார்? யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா? எப்படியா? ஒரு செத்த நாயையா? தாவீது தன்னை என்ன சொல்றாரு? ஒன்று சொன்ன சும்மா இருப்பியா? அப்படியே குத்திரம் பாரு. வரும் இல்லை இவ்வளோ ஒரு செத்த நாயை தேடுறது போல என்ன தேடுறேன் நான், ஒரு செத்த நாய் அப்படின்றார். செத்து போன நாய் அடிக்கிறது தான் நிறைய பேர் உட்காந்துக்கிறான் இன்றைக்கி.
உயிராகறனை அடிக்க முடியாது. அடுத்து இன்னொரு வார்த்தையை கூட சேர்த்து பாருங்க. பாருங்களா, இந்த பூச்சி பாருங்களா, இதுக்கு பேர் தான் தெள்ளு பூச்சி. நான் இது தான் பார்த்தேன். இதுக்கு சிறகுகள் கிடையாது, ஆனால் வாய் மட்டும் பெருசாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான், வாய் பெருசாக இருக்கும். இந்த தெள்ளு பூச்சி என்ன பண்ணுமா, பாலுண்ணிகள், மிருக ஜீவன்கள், பறவை இனங்கள் போய் ஒட்டிக்குமா. அதில் போய் ஒட்டிக்கிட்டு அவங்களுக்குள்ள ரத்தத்தெல்லாம் உறிஞ்சு அப்படியே சக் பண்ணிடுமா. இதுக்கு பேர் தான் தெள்ளு பூச்சி. ஏன்பா சாக கடிக்க வர அந்த பூச்சி அடிக்கிற மாதிரி என்னை அடிக்க வரையே சவுல நியாயமா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு தெள்ளு பூச்சியை விரட்டி தேடுற மாதிரி என்ன தேடுறியே சொல்கிறாரு. அங்கே அந்த பகுதியை வாசிட்டு சொன்னால் சவுல் சொல்கிறாரு, நான் அநீதிமான், நீ நீதிமான். உனக்கு என்னை சாகடிக்கணும்னு ஒரு நேரம் சந்தர்ப்பம் வந்துச்சு, ஆனால் கூட என்னை நீ என்ன பண்ணல, சாகடிக்கலை, உயிரோடு வச்சிருக்கிற. தன்னை ஆண்டவருக்கும்பாக ரொம்ப அருமையாய் தாழ்த்தா பாருங்க. தாவீது ஒரு இடையன், ஆட்டிடையன், ஆனால் ஆண்டவர் மேய்ப்பன், அரசனாக பார்க்கின்றான். மலைகளின் அரசன், பாலஸ்தீன தேசத்தினுடைய இஸ்ரவேல் மலைகளின் அரசன் யாரு? ஆண்டவர். இந்த ஆட்டிடையன் ராஜாவாக ஆண்டவர் மாற்றினார். எழில் சொன்னார், சிலிண்டர்னு பொட்டு தூக்கின்னு போன கை இன்னைக்கு பைபிளோ இயேசுன்னு கத்துறார். சாதாரணமான மனிதர்களை அசாதாரணமான உருவாக்குற சக்தி ஆண்டவர் கொண்டு. ஹல்லேலூயா. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. 1 2 3 4. தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவளாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. கண்ணாலே தண்ணி கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. தன்னாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. உள்ளம் எல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளம் எல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே. தன்னாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவளாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. எத்தனை பேர் ஆண்டவருக்கு முன்னால் உங்களை தாழ்த்து போகிறீங்க? கைகளை வைத்து சொல்லுங்கள். என் பணம், என் படிப்பு, என் வசதி, என் வருமானம், என் சொத்து, என் சுகம், எனக்கு இருக்கிற எல்லாமே என் ஆண்டவருக்கு முன்னால் ஒன்றுமில்லை. தன்னை வெறுமையாய் ஆண்டவருக்கும்பாய் அர்ப்பணித்த தாவீதை தான் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். கரவல் ஆடுகளின் பின்னால் ஓடிக்கொண்ட தாவீதை அரசனாக மாற்றும்படியாக ஆண்டவர் விரும்பினார். கைகளை வைத்து சொல்லாமா, ஆண்டவரே என்னை உயர்த்த ஆண்டவரே. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஒருவனை தாழ்த்தவும் உயர்த்தவும் அவராலே ஆகும். உங்களை ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கார். யோசித்து பாருங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் எப்படி இருந்தீங்க? இன்றைக்கி உங்கள் ட்ரெஸ் என்ன, உங்கள் வீடு என்ன, வாசல் என்ன, வசதி என்ன, இதெல்லாம் யார் தந்தது? ஆண்டவர் கொடுத்தது. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்லா வாழ்க்கையை தந்த ஆண்டவர் தாவீது தன்னை தாழ்த்துகின்றார். என் ஆண்டவருக்கு முன்பாக நான் ஒரு செத்து போன நாய், என் ஆண்டவருக்கு முன்பாக, ராஜாவாகிய சவுலுக்கு முன்பாக நான் ஒரு செத்து போன நாய், ராஜாவாகிய சவுலுக்கு முன்பாக நான் ஒரு தெள்ளு பூச்சி. என்னை வேட்டையாடுகிறதே, நான் என்ன தீமை செய்தேன், நான் என்ன தவறு செய்தேன்? ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி நிற்கின்றான். அந்த ஆடுகளின் மேய்ப்பனாகிய தாவீதை தான், இடையனை தான்
ஆண்டவர் அரசாங்கத்தின் ராஜாவாக மாற்றிய. நல்ல கையை தட்டுங்க, எல்லாரும் சத்தமாக கை தட்டுங்க. உன்னையும் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? கண்ணை தர சொல்லுங்க. என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தாவீதை ஆசீர்வதித்த ஆண்டவர், இந்த ஆண்ட்ரு பாஸ்டர் ஆசீர்வதித்தார் ஆண்டவர், இந்த லட்சுமி சிஸ்டர் ஆசீர்வதித்த ஆண்டவர், எழில் பிரதர் ஆசீர்வதித்த ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல வாழ்க்கை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல வளங்களை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல சுகங்களை தந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, நீ ஆசீர்வாதமாக இருப்பார். கண்ணை திறந்து கையை தூக்கி சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். என் வீட்டுக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். என் பக்கத்து வீட்டுக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். என் பள்ளியில் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். நம்புறீங்களா? நான் பணி செய்கிற இடங்களில் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஹல்லேலூயா. என்னை சபிக்கிறவர்களெல்லாம் நான் ஆசீர்வதிக்க பிறந்தவன். என்னை சபிக்கிறவர்களுக்குமாக அவளை ஆசீர்வதிக்குமாக கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கின்றார். கண்களை மூடி ஆண்டுக்கு நன்றி சொல்லலாம். வெங்கடேஷ் நல்வாமா சோமனுமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகா இரக்கமும் கிருபையும் இல்லை நல்ல ஆண்டவரே. அப்பா, அந்த அருமையான அந்த மத்தியான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீ எங்களோடு கூட பேசியிருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, பாவமுக்கு ஸ்தோத்திரம். அப்படியாத செய்தில கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் இடையில் கொண்டு போய் விடுகிறார் என்று சொன்ன வேத வார்த்தையின்படியே நாங்கள் தியானித்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இடத்துல, பணி செய்கிற இடத்துல, வாழ்கிற இடத்துல ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர் சுவாமி. நீர் எங்களை பலப்படுத்துகிறீர் சுவாமி. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொன்ன சத்தியத்தின்படியே ஒருவேளை நாங்கள் பலவீனத்தோடு வந்திருந்தாலும், சுகவீனத்தோடு வந்திருந்தாலும், மனதில் சமாதானம் இல்லாமல் வந்திருந்தாலும், தாவீது சொன்ன வார்த்தையின்படியே நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்ன வார்த்தையின்படியே என் தேவன் நீங்கள் ஒவ்வொருவரும் பேர் பேராக தனித்தனியாக ஆசீர்வத்தை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்ட சத்தியத்தில் இந்த வாரம் முழுவதுமாக, இந்த மாதம் முழுவதுமாக, இந்த 2025 வருடம் முழுவதுமாக எங்களோடு கூட இருந்த அந்த வார்த்தைகளை தேற்றும்படியாக, அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு இடத்திலும் எங்கள் எப்போதெல்லாம் தோய்ந்து போகிறோமோ, எப்போதெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறோமோ அந்த வார்த்தைகளை எங்களோடு கூட ஈடுபடுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஜீவனுள்ள சாட்சிகளை எங்கள் வாழ்க்கையில் எழுப்பும்படியாக, கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக நன்றி சொல்லும்படியாக, எங்களோட வாழ்க்கையில் நீ செய்த காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களும் சபைக்கு கொண்டு வந்து, நீர் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது கர்த்தர் உன்னை உயர்த்துவார் என்று சபைக்கு கொண்டு வரும்படியாக, கர்த்தர் அவர்களை கூட ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை, நீர் பொறுப்பெடுத்துக்கொண்டு செய்து கொடுத்த தாசரை நீர் ஆசீர்வதித்து ஊழியத்திலும் பணியிலும் ஆண்டவரை குடும்பத்திலும் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பேர் பேராக தனித்தனியாக ஆண்டவரை நீர் நடத்தும்படியாக, நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகியவருடைய அன்பும் தூய ஆவியருடைய அருளும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் விசேஷமாக அவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட அன்பு தாசரோடும் நம்முடைய உறவுகள், உற்றார், நண்பர்கள் யாவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலத்தில் திறப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அவர் வரும் நாளேனில் என்னை கரமசைத்து அன்பாய் கோப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளேனில் என்னை கரமசைத்து அன்பாய் கோப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமாதி அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமாதி அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you.